வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக் டைம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வவுச்சர் டைப்பில் வந்து நம்ம வவுச்சரிங் நம்பரிங் எல்லாமே செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வவுச்சரிங் டைப்பில் இருக்கக்கூடிய நம்பரிங்கை சேஞ்ச் பண்ணுறனால நடக்கக்கூடிய எஃபெக்டை பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சர் டைப். ஸோ இந்த சேல்ஸ் வவுச்சர் டைப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வவுச்சர் நம்பரிங் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர் வவுச்சர் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நம்பரிங் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லி சீரீஸ்ல நமக்கு வருது, ஆட்டோமேட்டிக் நம்ம கொடுத்துருக்கனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்ல நமக்கு 5 6 அப்படின்னு சொல்லி 2 என்ட்ரிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜூன் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 8 அந்த மாதிரி நம்பரிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறனால இப்போ நம்ம வவுச்சர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்பரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்சர் வந்து நமக்கு மூவ் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஸோ சில சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இடையில நிறைய என்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்ல வச்சு போட்டுருவாங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்பரிங் மெத்தடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் நிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்பரிங் மெத்தடை வந்து சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால வந்து என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது என்ட்ரிஸ் எல்லாமே பாதி என்ட்ரிஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கர்சர் வந்து அந்த நம்பரிங் மெத்தட்ல நிற்கணும் அப்படிங்கறக்காக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட் ஆர் மேனுவல் அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு வவுச்சரிங் நம்பரிங்கை வந்து மாத்திடுவாங்க. ஸோ இப்போ நம்ம மாத்தி பார்க்கலாம். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். ஸோ என்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் வில் அஃபெக்ட் வவுச்சர் நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் வரும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு அப்டேட் த வவுச்சர் நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வவுச்சர்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர்ஸ் இப்போ நம்ம சேல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு நிற்கும். ஸோ அதனால சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வவுச்சர் நம்பரிங் வந்து மாத்திடுவாங்க. ஆனா வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நிறைய என்ட்ரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் வந்துடும். ஸோ நான் இப்போ இதை நான் என்டர் பண்றேன். ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா நம்ம என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரிஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ மே மந்த்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ ஜூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்னு இருந்துச்சு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி எல்லா என்ட்ரியுமே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி வவுச்சர் டைப்பை வந்து நம்ம மாற்றினதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல போட்ட எல்லா என்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பரிங் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது, மிஸ்ஸிங் ஆயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே வந்து ஒரு வவுச்சர் டைப் வந்து போட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பரிங் மெத்தட் வந்து என்ன வரணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.